கிரியா யோகம் உனக்குள்ள ஒரு பயணம் எபிசோடு 5. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெடிடேஷன் ஆஃப் பவர் கிரிய யோக அனுபவங்களை பற்றி தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவுடைய பிரசன்டட் பை வேரிகேஷன் டிப்ஸ் அண்ட் கார்டு. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நோட்டிஃபிகேஷனை ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோகா அனுபவங்களில் நான் என்னுடைய அனுபவங்களை சின்ன சின்ன அனுபவங்களை உங்களுக்கு பகிர்ந்துட்டு இருக்கேன். உலகத்தில் தெரிந்தவர் எவரும் இல்லை. இந்த உலகத்தை தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நமக்கு கண்களுக்கு தெரியாத விஷயங்கள் நம் கண் முன்னாலே காற்றாக மறைந்து இருக்கிறத நம்ம உணர முடியும். ஆனால் கண்களெல்லாம் பார்க்க முடியாது. முன்னாடி பதிவுகளெல்லாம் நான் போட்டிருப்பேன். அந்த பதிவுகளை பார்க்கும்போது தெரியும். ஏன் ஒரு யோகங்கள் கிரிய யோகா அக்னியில் நம்ம பயணிக்க தான் அதனுடைய உண்மையான தாற்பயங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு 10 நாள் கிரியா யோகா செஞ்சுட்டு தியானங்கள் செஞ்சுட்டு மறுபடியும் சில ஒரு கேப் ஒரு 15 டேஸு இல்லை 1 மந்த்து விட்டுட்டு மறுபடியும் தியானம் பண்ணால் அதனுடைய ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அவ்வளோ சரியாக கொடுக்காது. அதுக்குன்னு தனியாக 5 நிமிடமோ இல்லை அரை மணி நேரமோ இல்லை 1 ஹவரோ நம்ம என்ன பண்ணணும்னா தனியாக அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி வைக்கணும். எங்கே தியானம் பண்ணுறோங்களோ அதே இடத்துல ரெகுலராக தியானம் பண்ணணும். தியானம் பண்ணுற அறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்நிய நபர்களை உள்ளே விடக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம பாசிட்டிவான எனர்ஜியை தியானம் செய்து கிரியேட் செய்து பிரபஞ்ச ஆற்றல் சிறிது சிறிதாக சேர்க்கப்பட்டு பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறக்கூடிய அந்த இடத்தில் வேறு ஒரு எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களாக இருக்கக்கூடிய ஒரு நபர் நுழைந்தால் அந்த எண்ணங்கள் அங்கு வியாபித்து விடும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். முக்கியமாக ஏன் ரொம்ப ஷார்ட்டாக எல்லா பகுதிகளிலும் எல்லா வீடியோவுடைய பதிவுகளிலும் நான் சொல்லாமல் ரொம்ப லென்த்தாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நானுமே முதல்ல அப்படி தான் என்னுடைய ஏஜ்ஜில் ஒரு 16 வயது இல்லை ஒரு 13 வயதுன்னு எடுத்துக்காங்க. அப்போல்லாம் 8வது 9வதுலேயே பார்த்தீங்கன்னா 7வது 8வது 9வதுலேயே பார்த்தீங்கன்னா நான்லாம் இந்த ஆன்மீகத்தில் இந்த தியானங்கள் மூலிகை மாந்திரியங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் வரப்போ நான் என்ன பண்ணேன்னா, முன்னோர்களை சொல்லுவாங்க. முன்னோர்கள் அதாவது பெரியவங்க தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் உட்காந்து பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க. அதை நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்கவே மாட்டேன். பாதி சொல்லுவாங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரி கொஞ்சம் வேலை இருக்குது போயிட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், அதை புறக்கணிச்சிட்டு போயிடுவேன். அதனுடைய பாதிப்பு நான் தியானம் பண்ணி ஆழமாக இறங்கி ஆர்வ மிகுதியால் தியானத்தின் அதிவேக ஆர்வ மிகுதியால் லாக் ஆன அப்புறமா எனக்கு அதனுடைய அந்த வலி என்னன்னு புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போது முதல்ல 50 வரிகளில் சொல்லக்கூடியதை சரியாக 5 வரிகளில் சொல்லிவிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா யாரால முடியும் அப்படின்னா சித்தர்களால் கண்டிப்பாக முடியும். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, அவங்களால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கமாக சூட்சுமமாக பாட்டு வரிகளில் 50 வார்த்தை அடங்கிய ஒரு வரியை 5 வரிகளில் இல்லது 5 வார்த்தைகளில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு சித்தர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா சித்தர்களோட பாட்டு எடுத்து படிக்கும்போது எனக்கு சுத்தமாக புரியாது. அதனுடைய ஞானங்கள் அதாவது சாதாரணமாக ஏன் அதை மறைச்சி வச்சுட்டு போனாங்கன்னா, அனைவருமே ஞானம் அடைந்து விட்டால் கைலையில் இடம் எது அப்படின்னு சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அப்போது இதனுடைய பாருங்கள், இதனுடைய விளக்கங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏன் நான் எல்லா வீடியோவிலையும் ரொம்ப அதிகமாக லென்த்தை சொல்லிட்டு போகிறேன்னா, இது முக்கியமான ஒரு பதிவு. ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனாலையோ இல்லை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு லாஸ்ட்டு என்ன விஷயம் இருக்கும் போட்டிருக்கோங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போகிறதுனாலையோ கண்டிப்பாக அனுபவங்களை உங்களுக்கு ரீச் ஆகாது, சேராது. ஏன் அனுபவங்களை மத்தியுமே நான் சொல்கிறேன்னா, நேரடியாக விஷயத்தை சொல்லிட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு 5 மினிட்ஸ் கூட அவர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன காரணம்னா, அனுபவங்களில் வழுக்கி விழுந்து எழுந்தவர்களை கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, விழுந்தவன் மீண்டும் எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டால் அதன் அனுபவத்தின் வலிகளையும் வேதனைகளையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வலிக்கு மீண்டும் விழ மாட்டீங்க. அதனால தான் நான் சொல்ல வரேன். முழு பதிவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நான் முழுசாகவே தான் சொல்லியிருப்பேன். ஸ்டார்டிங்கில் கடைசி வரைக்குமே எண்டுலையோ ஸ்டாப்லேயோ இல்லை மிடில்லையோ நான் சொல்லியிருக்க மாட்டேன் விஷயத்த. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே எல்லா விஷயங்களையும் நான் என்னுடைய அனுபவங்களை பற்றி சொல்லியிருப்பேன்.
அந்த பயணத்தில் நீங்கள் வந்து பயணித்து போக போக என்ன நடக்குன்னா, என்னுடைய சூட்சும குரு, அதாவது சூட்சும குரு யாருன்னா, தனக்குள்ளேருந்து ஒழிக்கக்கூடிய அசரீரி குரல். அது வந்து எல்லாருக்குமே கேட்கும், உங்களுக்கும் கேட்கும். ஆனால் வந்து அதில் பயணிக்க பயணிக்க தான் கேட்க ஆரம்பிக்கும் அப்படின்றத வந்து இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஷார்ட்டாக சொல்லலாம், எல்லா விஷயங்களையுமே ஷார்ட்டாக சொல்லலாம். எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயமும் அதுதான். நான் எதிர்பார்க்குற விஷயமும் கூட அதுதான். ஏன் வந்து நான் ஷார்ட்டாக சொல்லலை, அனுபவங்களா வந்து ரொம்ப லென்த் வீடியோவை போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அந்த விஷயங்களை 5 வரிகளில் சொல்லக்கூடிய ஆற்றல் எனக்கு அந்த ஞானம் எனக்கு இல்லை. உங்களைப் போலவே நானும் கற்றுக்கொள்பவனே, மாணவனே, சீடனே தவிர குரு அல்ல அப்படின்னு சொல்றேன். குரு எங்க தான் இருப்பாங்கன்னா, அதான் ஏற்கனவே முன்னாடி பதிவுகள் நிறைய நான் சொல்லியிருப்பேன். குருவை தேடி அலைந்து செலவு செய்தவர்கள் யாராலும், கோடி கோடியாக செலவழித்தவர்கள் யாராலும், கடைசியில் தன்னுள்ளே இருக்கும் தன் ஜீவனை சிவனே ஜீவன் என்று அவனை உணர்ந்து அதில் பயணித்து, இறைவா உன்னை என்னுள் இருக்கிற உன்னை தேடி காண்பதற்கு 12 வருடங்கள் கடந்து விட்டேனே அப்படின்ற மாதிரி 17 வருடங்கள் சுற்றி அலைந்து கல் என்று கண்டு 3 புஷ்பம் சாத்தி மந்திரங்கள் முணுமுணுத்து, அதாவது சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம். தனக்குள் இருக்கும் அந்த ஜீவன் ஒளியை, ஆத்மாவை, உயிரை உன்னுள் கடந்து தியானித்து யோகித்து அக்னி தீயில் உன்னை இட்டு அதில் வந்து பயணிச்சு சம்சாரம் என்று சொல்லக்கூடிய சுகத்தை விட கோடி கோடி அனுபவங்கள், கோடி கோடி சந்தோஷங்கள், கோடி கோடி ஆனந்தம், மாயை என்றும் அந்த ஒரு மாயையில் விலகி இல்லற வாழ்க்கையுடன் பயணித்து கொண்டே சரியான தன்னுடைய கடமைகளை பயணித்து கொண்டே யோகத்தில் பயணிப்பவர்களுக்கு ரொம்ப ஷார்ட்கட்டாக பாதை இருக்கும். அவங்களுக்கு தான் வந்து ஸ்பெஷலாகவே ஒரு பாதை ஓப்பன் பண்ணி வச்சு வைக்கப்பட்டிருக்கும். என்ன காரணம்னா, இந்த மாதிரி தான் வந்து சித்தர்களோ யோகிகளோ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வார்த்தைகளை வந்து பாட்டு வரிகளா மாற்றி சூட்சுமமாக சொல்லிட்டு போயிருப்பாங்க. எல்லாத்தையும் வந்து ஓப்பனா வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஞானம் அடைந்தவன் வந்து, "நான் ஞானம் அடைந்தேன். நான் ஞானம் அடைஞ்சுட்டேன். எனக்கு சித்து விளையாட தெரியும். எனக்கு மாயாஜாலம் தெரியும். நான் பல விதமான சித்துக்கள செஞ்சு காமிக்க முடியும்னு" யாரும் சொல்லவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, சூட்சுமமா மறைந்து இன்னும் இறைவனுடைய ஒன்றி பிரபஞ்சத்தோட கலந்து மறைஞ்சிடுவாங்க. ஜீவசமாதி அடைஞ்சிருவாங்க. முக்தி அடைஞ்சிருவாங்க. மோட்சம் அடைஞ்சிருவாங்க. அதனால தான் வந்து ஷார்ட்டா சொல்லக்கூடிய விஷயம் இது கண்டிப்பா கிடையவே கிடையாது. என்னால கண்டிப்பா வந்து இந்த விஷயத்த வந்து ஷார்ட்டா சொல்ற அளவுக்கு மாத்தணும் அப்படின்னா, கிரியா யோகத்துல ஆபத்து தான் வந்து விளைவிக்குமே தவிர, சரியான பாதையில நம்மளால போக முடியாது. அப்படியே நீங்க ஷார்ட்டா சொன்ன விஷயத்த வந்து நீங்க பயணிச்சு போனாலுமே கூட, சறுக்கி கீழ விழுந்து முதல் படி எங்க வச்சீங்களோ அங்கேயே தான் வந்து நிப்பீங்க. அதனால தான் வந்து நான் லென்த்தா ஒவ்வொரு விஷயத்த வந்து அனுபவமா ஏன் சொல்றேன்னா, என்னுடைய அனுபவங்கள ஏன் சொல்றேன்னா, சித்தர்கள் எப்படி வந்து அவங்க நெறைய தேடி கண்டுபிடிச்சு பல வருடங்கள் ஆன விஷயங்கள யோகத்து மூலியமா கண்டறிந்த ஞானத்து மூலியமா கண்டறிஞ்ச அந்த விஷயங்கள ஷார்ட்டா சொல்லிட்டு இப்படி பயணிங்க. அதனால வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் தேவையான கிடைக்க வேண்டியது இறைவனருளால் அனைத்தும் நடந்தேறும் அப்படின்னு ஏன் சொல்லி வச்சிருக்காங்கன்னா, அவங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச அந்த விஷயத்த நமக்கு ஷார்ட்டா குடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். அப்போ என்னுடைய சின்ன சின்ன அனுபவங்கள், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நான் கத்துக்கின அந்த சின்ன விஷயங்கள, அனுபவங்கள நான் உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னா, நீங்க பயணிக்கும்போது கிரியா யோகத்துல வழுக்கி விழுந்தாலுமே கூட மாயை எனும், ஆசை எனும், மோகம் எனும், செல்வம் எனும் ஏதோ ஒரு விஷயங்கள வழுக்கி விழுந்தாலுமே கூட மீண்டும் பயணித்து தானாக எழுந்து, தானாக நடந்து, தானாக கிரியா யோகத்தில் பயணிக்கும்போது விடமாட்டீங்கன்னு சொல்ல வரேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, தான் மட்டுமே வந்து உணர்ந்த ஒன்றை தனக்குள் மறைத்து வைத்து வாழ்வதனால் அது ஒரு சிறந்த விஷயம் அப்படின்றத சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து விற்பனை ஆயிப்போச்சு. அத வந்து கிளாஸ் எடுக்கிறேன் அதுன்னு சொல்லிட்டு நெறைய பணம் பறிச்சுட்டு. ஆனா, உண்மையான விஷயத்துக்கு இப்போ வந்து எல்லாமே வந்து பணம் குடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. அந்த மாரி இது வந்து பணம் குடுத்து வாங்க வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. இறைவனுடைய அருளை யாரும் பணம் குடுத்து வாங்கவே முடியாது. நம்மளா முயற்சித்து யோகத்தீ எனும் அக்னியில் பயணித்து பயணித்து போக போக தான் இறைவனுடைய அருள் தானாக ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்குமே தவிர, அது வரைக்கும் நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதனால இப்ப விஷயங்கள என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய அனுபவங்கள் என்னன்னா, முதல்ல வந்து தியானம்னா என்னன்னு தெரியாம எப்படியெல்லாம் நான் வந்து கஷ்டப்பட்டு வந்து ஒவ்வொரு விஷயங்கள நம்ம பயணிக்கிறோம். நாமத்தில் எல்லாருமே இதில பயணிக்கிற யோகத்தில பயணிக்கிற எல்லாருமே அவங்களுடைய அனுபவங்கள கேளுங்க சொல்லுவாங்க.
முதலா பயணிச்சு அப்புறம் மெதுவா தியானம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நாடி சுத்தி, பிராணாயாமம், அதுக்கப்புறம் வந்து 7 சக்கரங்கள், அதனுடைய தாத்பரியங்கள், அதுக்கப்புறம் வந்து ஆக்ஞையில பயணிச்சு போக போக கடைசியா எல்லாருமே சொல்லியிருக்க சித்தர்கள் சொல்லியிருக்க ஒரே ஷார்ட்கட்டு, புருவ மையத்தில் கவனத்தை செலுத்தி நாம வந்து பயணிக்க என்ன ஆகும், அந்த பூட்டு திறக்கப்படும். புருவ பூட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஞானக்கண் திறக்கப்படும். திறக்கப்பட்ட அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு அங்க ஒரு விதமான உணர்வு ஏற்படுது. ஓகே. நம்ம வந்து பயணிக்க ஆரம்பிச்சுட்டோம். ஆமா, பயணிக்க தான் ஆரம்பிச்சுட்டோம். ஆனா, இதுதான் பேசிக் முதற்படி. இதை கடந்த விஷயங்கள் நெறைய இருக்கு. அதுதான் நான் உணர்ந்த ஒரு சில சில சின்ன சின்ன ஒரு அனுபவங்கள உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். அதுல ஸ்டேஜ் பயணிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, தூக்கம் வர ஆரம்பிக்கும். அடுத்து உறுத்தல் ஏற்படும் புருவ மையத்துல. அதுக்கப்புறம் நீங்க அப்படியே பயணிக்க ஒரு சிலருக்கு ஸ்டார்ட்டிங்ல அந்த புருவ மைய உணர்வு ஏற்படாது. நெறைய நீங்க அதுல தியானம் பண்ணி, யோகம் பண்ணி, நீங்க வந்து ஒவ்வொரு விஷயமா நீங்க அதுக்குள்ள கான்சன்ட்ரேஷன் வைத்து வைத்து கடந்து போக போக தான் உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். தியானம் பண்ணும்போது இங்க உட்காந்துட்டு வேற ஏதோ யோசிச்சுட்டு இருப்பீங்க. வேற ஏதோ எண்ணத்தோட நம்ம வந்து அந்த எண்ணங்கள நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், அந்த எண்ணத்துக்கூடயே பயணிச்சுட்டு இருப்போம். ஆனா எண்ணங்கள் வருவது சகஜம் தான். ஆனா புருவ மையத்தில் எங்க வந்து ஒரு கவனங்கள் எங்க வந்து குவியப்படுதோ, அங்க ஒரு ஒரு அற்புதமான ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும்னு நெறைய சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய கண்களுக்கு பார்வையின் சக்தி வந்து சென்சாரோட பவர் அதிகம். குவிக்கும்போது. அப்ப என்ன பண்ணியிருக்காங்க முன்னோர்கள், சித்தர்கள் பெருமக்கள்னா, அந்த பார்வையின் சக்திய தனக்குள்ள திருப்பி, தன்னை தான் உணர வந்து, முதல்ல வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எங்க இருக்கு இந்த ஜீவன்? எங்க இருக்கு இந்த சக்தி? எங்க இருக்கு? நம்ம எப்படி கண்டுபிடிச்சு அது கூட பயணிச்சு போறதுன்ட்டு, எங்கேயோ அவங்க வந்து தேடி, தனக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எட்ஜையும், ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி வரும்போது, மூலாதார சக்கரத்த கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், விசுத்தி, ஆக்ஞை, துரியம், இந்த மாதிரி 7 விதமான சக்கரங்கள். ஒவ்வொன்றா என்ன நடக்குதுன்னா, பாதைகள் வெவ்வேறா இருக்கும். நரம்பு மண்டலங்கள் வெவ்வேறா இருக்கும். அதான் பாதைகள் வெவ்வேறா இருக்குன்னு சொல்றது நான் ரூட்டு. வெவ்வேறா தான் இருக்கும். அந்த பாதைன்னு சொல்றது தான் நான் நரம்பு மண்டலங்கள்னு சொல்றேன். சிறு சிறு நரம்பு மண்டலங்கள் எத்தனை கோடி இருக்கு தெரியுமா நம்முடைய உடல்ல? அதெல்லாம் தான் நம்ம சொல்றேன். அதை தான் நான் வந்து சூட்சுமமா பாதைகள்னு சொன்னவங்க சித்தர்கள். அந்த சூட்சுமம் என்னுடைய மகாகுரு சூட்சுமம் பாதை, பல வேறு பாதைகள் இருந்தாலும் ஒன்று சேரக்கூடிய இடம் ஒன்றே. அப்போ பலவிதமான நரம்பு மண்டலங்கள்ன்றதான் நான் பாதைன்னு சொல்றேன். என்னோட சின்ன சின்ன அனுபவங்கள பகிர்ந்துக்கிறேன். எனக்கு எல்லாமே தெரியும்னாலாம் நாணியெல்லாம் நான் சொல்லல. நானும் உங்கள மாரி பயணிக்கிற ஒருவன் தான். அப்போ இந்த விஷயத்த கேளுங்க. என்னன்னா, பயணிக்கும்போது வெவ்வேறு பாதைகள், அதாவது பாதைகள்ன்றத வெவ்வேறு நரம்பு மண்டலங்கள்னு சொல்றேன். அந்த நரம்பு மண்டலங்கள் எங்க குவியுதுன்னா, கான்சன்ட்ரேஷன் வந்து முதல்ல வந்து 10 விரல்கள் இருக்கா? நம்மகிட்ட கையில 5 விரல்கள். கால்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 கால்கள், 2 கைகள் சேர்த்தா 10 விரல்கள் ஆச்சா? நான் என்ன பண்றேன்னா, இது வந்து பெரிய சூட்சுமம். மகாகுரு எனக்கு வந்து சில ஏதோ ஒரு விதமான சக்தி ஆசிரியர் எனக்கு சொல்லிக் குடுத்தது. முதல்ல என்ன பண்றேன், சின்முத்திரை போட்டு உட்கார்றேனா, சம்மணங்கால் போட்டு உட்கார்றேன். அதுதான் எல்லாரும் செய்யக்கூடிய பேசிக். என்ன பண்றேன், நாடி சுத்தி பண்ணிட்டு அமர்றேன். உட்கார்றேன். உட்காந்துட்டு தன்னுடைய கட்டை விரல் நுனி இருக்கு பார்த்தீங்களா? அங்கேயே ஒரு 10 நிமிடம் நீங்க கவனத்த செலுத்தினா, அதுல ஒரு கரண்ட் கிரியேட் ஆகும். அதுதான் பிரபஞ்ச ஆற்றல்னு அர்த்தம். அது எங்க கனெக்ட் ஆகும்? அந்த கான்சன்ட்ரேஷன் வைக்கிறது அங்கேயே கிரியேட் ஆகி, அங்க ஒரு பெரிய ஒரு ஆற்றல் உருவாகும். அப்புறம் அடுத்த விரல் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறேன். அங்க கரண்ட் உருவாகும். அடுத்த விரல் அந்த மாரி ஒவ்வொன்னா சித்தர்கள் ஒவ்வொரு அந்த அணுவையும் வந்து தியானம் பண்ணி மூலாதாரத்தினுடைய அந்த வைப்ரேஷன கண்டுபிடிச்சாங்க. அதுல எத்தனை இதழ்கள் இருக்குன்றத கண்டுபிடிச்சாங்க. அது எப்படி கிரியேட் ஆகி அடுத்த சக்கரத்துக்கு கனெக்ட் ஆகுது அந்த பவர்ன்றத கண்டுபிடிச்சாங்க. எனர்ஜியஸ் முதல் மூலாதார சக்கரம் எனர்ஜியஸ்ட் ஆயிட்டு, அடுத்து மூலாதாரம் சுவாதிஷ்டானத்துக்கு எப்படி எனர்ஜியஸ் ஆகுதுன்றத கண்டுபிடிச்சாங்க. அப்போ நம்முடைய கால் கட்டை விரல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கட்டை விரல் நரம்பு எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடலில் பயணித்து கட்டை விரலில் முதுகுப்புறமாக பின் வந்து கத்தரிக்கோல் மாறலாக எங்க வருது? இடது மூக்கு துவாரம் வழியாக வரும். அதே மாரி வலது கட்டை விரல் வந்து அதே மாரி கத்தரிக்கோல் ஷேப்ல அதே மாரி பின்னி வலது மூக்கு துவாரமா வரும். இது வந்து கண்களுக்கும் கனெக்ட் ஆயிருக்கும். நம்முடைய சுவாச கோசங்கள்ன்ற மூச்சு விடுற அந்த நரம்புகளும் கனெக்ட் ஆயிருக்கும். இடது, வலதுன்னு கனெக்ட் ஆகி கால் கட்டை விரல் வரையும் போய் சேருது. இதே மாரி அத்தன நரம்புகளும் வந்து ஒவ்வொன்னா அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறாங்க. ஞானத்து மூலியமா நீங்க வந்து தியானம் பண்ண என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஷயங்கள
தானா வந்து ஜீவன் வந்து உணர்த்தும் உங்களுக்கு. அசரீரி கேட்கும். இந்த விஷயம் இப்படி நீ ஒரு விஷயத்த வந்து நினைக்கிறங்கன்னா, முன்னாடியே உங்களுக்கு இந்த விஷயம் நடக்க போகுது. அப்ப நீ அலர்ட் ஆயிரு. இந்த மாரி இப்பவும் என் லைஃப்ல நடந்துட்டே தான் இருக்கும். என்ன முன்னாடி நடக்கும்னா, கிரியா யோகம் பயணத்துல நான் தியானம் பண்ண அந்த விஷயங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு பதில் கிடைக்கும். அசரீரியா நம்ம ஜீவனுக்குள்ள. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கண்டுபிடிச்சு தூரியம் அதாவது வான்காந்த அமிர்தம் எப்படி உச்சி வழியா பயணிச்சு தன்னுடைய ஆக்ஞை அதாவது புருவ மையம்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரம் அந்த வழியாக அவங்க ஞானத்திற்குள்ள அதான் முதற்படி அதுக்குள்ள கண்டுபிடிச்சி அந்த ஒரு சக்கரமத்தை நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா மற்ற எல்லா சக்கரங்களும் கிளென்சிங் ஆகும் அப்படின்னு சொல்ல வரேன். அப்புறம் அடுத்து என்ன நடக்கணும் அதுதான் ஸ்டார்டிங் பேசிக். அதுக்கப்புறம் நீங்க பயணிக்க என்ன நடக்கணும் லைட்டா தூக்கம் வர ஆரம்பிக்கும். அதையும் கடந்து உள்ள போனீங்கன்னா மேலே பார்க்கக்கூடிய அத்தனை கேலக்சிகளும் உங்களுக்குள்ள ஒவ்வொன்று ஒளியாக வந்து ஃப்ளாஷ் ஆகி மறையும். அந்த இருள் ஸ்டார்டிங் இருள் தான் பயணிக்கணும். எப்படி வந்து ஒரு வளிமண்டலத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு காற்று வந்து பூமியில் குறிப்பிட்ட தொலைவு வந்து இருக்குதோ அதை தாண்டினதுக்கு அப்புறம் எப்படி காற்று இல்லாமல் இருக்கோ வெற்றிடமாக அந்த மாதிரி வந்து நீங்கள் முதல்ல பயணிக்கும் போது காற்றோட தான் பயணிக்கணும். எங்கே இதை நான் எப்படி சொல்கிறேன்னா புருவ மையத்தில் ஸ்டார்டிங் அங்கே ஒரு கதவு ஓப்பன் ஆன அப்புறம் உங்களுக்கு அந்த உணர்வு தெரியும். கிருன்னு ஓப்பன் ஆகிறது உங்களுக்கு தெரியணும்ல. அதுக்குள்ளவே நீங்கள் பயணிச்சு ட்ராவல் ஆகி போகணும். அதுக்குள்ளே பயணிச்சு நீங்கள் இப்போ தெரியக்கூடிய விஷயத்தை தான் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சித்தர்கள். அதை சொன்னால் என்ன நடக்கும்னா அதுக்கு ஒரு சாபம் ஏற்படும். மீண்டும் பயணிக்குவதற்கு கஷ்டமாக இருக்கும். முதல்லேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு நீங்களே உணர்ந்தாதான் ட்ராவல் பண்ணி அந்த அனுபவங்களை உங்களுக்கு உள்ளவே நீங்கள் உணரும் போது தான் நான் அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி அண்டத்தில் இருக்கும் விஷயங்கள் அத்தனையும் பிண்டத்தில் உங்களால் உணர முடியும். தனக்குள்ள உணர முடியும். அப்புறம் அந்த உயிர் ஒளியை வந்து கனவு மூலியமாகவோ இல்லை வந்து உள்ள தெரியக்கூடிய விஷயங்கள் வெளியே நான் அடிக்கடி சொல்லிப்பேன். எனக்கு நிறைய வெளியே அடிக்கடி எனக்கு ஒளி மையம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. நான் அடிக்கடி இந்த கிரியா யோகத்தில் நான் தியானம் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் லைட் ஃப்ளாஷ் ஆகும். ரொம்ப வெளிர் ஒளி டக்குன்னு ஆட்டோ மாதிரி ஃப்ளாஷ் ஆகி மாறிடும். அதெல்லாம் இப்போவும் எனக்கு நடக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆக்ஞைக்குள்ள அந்த ஞான திறவுகளுக்குள்ள கனெக்ட் ஆகி உள்ள பயணிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் அந்த ஞானங்கள் உங்களுக்கு ஃப்ளாஷாக காமிக்க ஆரம்பிக்கும். தியானம் பண்ணும்போது உங்களுக்கு மணக்கம்ல அப்படி ஞான திருஷ்டி மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு விஷயங்களும். இதெல்லாம் நீங்கள் இப்போ ரொம்ப டீப்பாக அந்த தியானத்தை அந்த யோகத்துடைய ரொம்ப கடைசி எல்லைக்கு போகணுன்னா உயிருடைய அந்த ஒளியை ஜீவனுடைய ஒளியை நீங்கள் தரிசிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மோட்ச முக்தி ஞானம் பெரியவில்லை. அதனால தான் வந்து நான் ஒவ்வொரு விஷயங்களையும் ஏன் அவ்வளோ ஷார்ட்டாக சொல்லாமல் லென்த்தாக போகிறேன்னா அனுபவங்கள் தான் நம்மளுக்கு வந்து சறுக்கி விழாமல் பயணிக்கிறதுக்கான கற்பால படிக்கட்டு. அந்த ஒரு ஆண் பயணிக்கும்போது ஆணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் யோகத்தில் யாராக இருந்தாலும் பயணிக்கும்போது அவங்களுக்கு ஒரு படிக்கட்டு பாலமாக கற்பால படிக்கட்டாக அமையிறது வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கும் வானுக்கும் கனெக்டிங்காக ஒரு பாலமாக நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஆக்ஞை பயணம் கிரியா யோகம் என்னும் பயணம் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள். அதனால தான் வந்து ஷார்ட்டெல்லாம் இந்த விஷயத்த சொல்லக்கூடிய விஷயமே கிடையாது. அதனால தான் வந்து இது வந்து ஒரு அனுபவம் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அனுபவத்தால் பயணித்தா மட்டும்தான் சிலருடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் சேகரித்து வச்சுக்கிட்டு அதை நம்ம மனசுக்குள்ளே வாங்கிக்கிட்டு இப்படியெல்லாம் வந்து இருக்கோம்னா நம்ம இப்படி பயணித்து உசாராக போனோம். அங்கே குண்டும் குழியும் இருக்குது. நம்ம பயணிக்கும்போது ஒதுங்கி பத்திரமா போகணும் அப்படின்றத அவன் என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது அதெல்லாம் ஒரு அனுபவமா அப்படின்னு ட்ராவல் பண்ணி போனால் நீங்கள் குண்டு குழியில் விழுவீங்க. அப்போ அந்த அனுபவங்கள் சொன்னாங்க கேட்கல. அப்போ அந்த அனுபவம் ஏற்படும். அப்போ மறுபடியும் அதே பாதையில் போகும்போது மீண்டும் முதலேருந்து ஆரம்பிச்சு கிரியாவில் போகும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம சரியாக போகணுன்றது உங்களுக்கு அந்த ஞானம் அசரீரி உணர்த்திடும். அதனால தான் அந்த அனுபவங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். அதனால தான் நான் வந்து எல்லா பதிவுகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போட்டிருப்பேன். ஏன்னா 5 நிமிடத்தில் சொல்லக்கூடிய விஷயம் இந்த யோகத்தில் சாதாரண விஷயம் கிடையாது. மற்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஏதோ ஒரு 5 நிமிடம் 1 நிமிடம் 2 நிமிடம்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறதுக்கு வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது. யோகத்தி, இது ஞானத்தி, இது அக்னித்தி, கிரியா யோகம் என்னும் மகா கிரியா பயணம். இது தன்னுடைய பிறவியை அறுக்கக்கூடிய வைர வாள் இது. அதனால தான் வந்து நான் இந்த பதிவை வந்து சில சூட்சுமங்கள் எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் என்னால் வந்து
உங்களுக்கு வந்து சொல்ல முடியும். என்ன காரணம்னா, அது நீங்களே உணரணும். ஜஸ்ட்டு தேர்ட் ஐ, புருவ மையம், ஜீவன், அணு என்று சொல்லக்கூடிய அந்த புருவ மையத்தில் லாலாடம் இதில் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தர்கள் சொல்லக்கூடிய லாலாடம் என்று சொல்லக்கூடிய புருவ மையத்தில் நீங்கள் பயணிச்சப்போ, உங்களுடைய அந்த அசரீரி மகா குருவே உங்களை அடுத்த படிக்கட்டு 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் என்று ஒவ்வொரு நிலைகளை கடந்து கடந்து கூட்டு போயிட்டே இருப்பார். அதுக்கான ஞானத்தை உங்களுக்கு ஒருத்திட்டே உணர்த்திட்டே இருப்பார். வாழ்க்கையில் இருந்து கொண்டே இந்த பயணத்தை முடிக்க முடியும். அதுதான் இந்த கிரியா யோக பயணம் அப்படின்ட்டு சொல்றது. இது போன்ற சின்ன சின்ன அனுபவங்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். கிரியா யோகம் உனக்குள்ள ஒரு பயணம் என்ற ஒரு அற்புதமான இந்த யோகா மெடிடேஷன் அப்படின்றத வந்து கிரியா யோகத்தை எல்லாரும் பயணிங்க. உங்களுக்கு பிடித்த இந்த அற்புதமான சில அனுபவங்களை பகிர்ந்துக்கங்க. மகாவதர் கிரியா யோகம் பாபாஜி எல்லோரும் மகாகுருவை வழிபடுங்க. அவங்க தனக்குள்ள ஞானமாக குருவாக இருந்து அவங்களே அவங்கள வந்து வழிநடத்தி கூட்டிகிட்டு போவாங்க. இது போன்ற பதிவுகளை வந்து மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.